ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுதான் மாவூத்து. இது பார்த்தீங்கன்னா பத்ராப்புலேருந்து கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்டர் போனால் மகாராஜபுரம், அதுலேருந்து உள்ள 2 கிலோமீட்டர் போனால் மாவூத்துங்கிற இந்த இடம் இருக்குது. இங்கே வந்து நிறைய கர்மாந்தரம்லாம் பண்ணுவாங்க. இங்கே உள்ள தண்ணி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான தண்ணிங்க. என்ன சொல்கிறது, இந்த தண்ணி வந்து மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க. மலையிலேருந்து விழுகிற தண்ணி அடியில் ஊத்தாகி வருது. ஆனால் எவ்வளோ கோடை காலம், எவ்வளோ தண்ணி கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே வந்து தண்ணி வற்றாது. அதனால தான் மாவூத்துன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு தண்ணி இங்கே செழிவாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், பாபநாசம் போக வசதி இல்லாதவங்க கர்மாந்தரத்தை இங்கே வந்து செய்வாங்க. ஆனால் இந்த இடத்துல செய்ய மாட்டாங்க. இது வந்து குடிக்கிறதுக்குன்னு இந்த இடம் தனியாக இருக்குது. குளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இதில் பிரித்து வச்சுருக்குறாங்க. இந்த தண்ணியில் குளித்தாலே வந்து நோயெலாம் அவ்வளோ வராது. எந்த நோய் வந்தாலும் போயிடும், ரெகுலராக குளிச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மாவூத்து இடம். பத்ராப் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாவூத்தை பற்றி. சென்னை சைடு இருக்கிறவங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பில்லை. எப்பயாவது நீங்கள் இந்த மாதிரி இந்த சைடு வர்றப்போ பார்த்தீங்கன்னா பத்ராப்பில் வந்து தானிப்பாறை, அத்திக்கோவில், சதுரகிரி மலை அதோடு சேர்ந்து இந்த மாவூத்தும் ஒரு நல்ல பிளேஸு. பார்த்தீங்கன்னா இங்கே வர்றவங்க நல்லா குளிச்சுட்டு, காலைல வந்தாங்கன்னா குளிச்சுட்டு துணி துவைச்சி காய போட்டுட்டு இந்த தண்ணியில் குளிச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அந்த கர்மாந்தரத்தை கழிச்சிட்டு நல்ல மரங்கள் இருக்கும். அந்த மரம் இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரம் நல்லா காடு மாதிரி, நல்லா வீடு மாதிரி குழுன்னு நல்லா அழகாக இருக்கும். அந்த இடங்களில் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். அவ்வளோ ஒரு நல்ல இடம். கட்டாயமாக வந்து நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து கட்டாயம் பாருங்கள். மரங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப அடர்த்தியாக இருக்குங்க. வெயிலே தெரியாமல் இருக்கும், நல்லா குழுன்னு இருக்கும். அப்படி ஒரு ஏரியா. எப்போ வந்தாலும் சரி இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க. எங்கள் ஊர் சைடெலாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவு இது வந்து தெரிஞ்சிருக்கும். அங்கிட்டிருந்து வர்றவங்க இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா சதுரகிரி மலை எவ்வளோ ஃபேமஸோ அந்த அளவுக்கு இந்த மாவூத்தும் ஃபேமஸ் தாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா மூலிகை தண்ணின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தண்ணி எங்கிட்டிருந்து வருதுன்னே தெரியாதுங்க. ஊற்றுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தண்ணி கஷ்டகாலமாக இருந்தாலும் இங்கே வந்து தண்ணி குறையாதுங்க. அந்தளவுக்கு வந்து தண்ணி இருக்கும். கட்டாயமாக மிஸ் பண்ணிடாதீங்க. வந்தால் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.